ஹாய், இன்னைக்கு என் தம்பிக்கு வந்து பிறந்த நாள். அதனால வந்து நான் இன்னைக்கு வந்து மட்டன் பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்காக நான் என்னென்ன பொருள்லாம் வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. ஒன்றரை கிலோ மட்டன் வாங்கியிருக்கேன். மட்டன் பிரியாணிக்கு இது வந்து 1.5 கிலோ மட்டன் வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து சிக்கன் கிரேவி வந்து 1.5 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன். அதுக்காக வந்து 1.5 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன். வந்து மட்டன் பிரியாணிக்கு வந்து 1.5 கிலோ சீரக சம்பா ரைஸ் வாங்கியிருக்கோம். அப்புறம் வந்து கடலெண்ணெய், அப்புறம் பட்டை கிராம்பு, அப்புறம் வந்து ஆச்சி மட்டன் பிரியாணி மசாலா, பட்டை கிராம்பு இதுவும். அப்புறம் வந்து சும்மா சாப்பிட்றதுக்கு வந்து கிட்கேட் வாங்கிட்டு வந்துருக்கோம். அப்புறம் வந்து நெய், ஜிஆர்பி நெய் பாட்டில். அப்புறம் வந்து 3 பாக்கெட் வந்து தயிர் வெங்காயம் செய்யறதுக்கு பிரியாணிக்கு ஊற்றுறதுக்கு. அப்புறம் வந்து தக்காளி, வெங்காயம், 2 லெமன், பூண்டு, இஞ்சி 2 பீஸு, பச்சை மிளகாய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் உரிச்சு கட் பண்ணுறதுக்காக. அப்புறம் வந்து புதினா மல்லித்தலை, உப்பு கொஞ்சம் தூள் போட்டு ஊற வச்சுருக்கேன் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறதுக்காக. இதெல்லாம் இப்போ கழுவி வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிக்குவோம். உப்பு மஞ்சள் தூள்லாம் போட்டு நல்லா 3 வாஷ் பண்ணிட்டேன். போதும். மூணு தடவை வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி. நீங்கள் பக்கத்தில் எடுத்து சரி, நீங்கள் எடுத்து தள்ளி பின்னாடி. இதில் இஞ்சி பூண்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு நம்ம வந்து விறகடுப்புல போய் பிரியாணி செய்கிறத பார்க்கலாம். குக்கரில் வந்து மட்டன் 3 விசில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ விறகடுப்பில் தான் நாங்கள் தாளிக்க போகிறோம். வாங்க எப்படி பிரியாணி பண்ணுறோன்னு பார்க்கலாம். எல்லாம் காஞ்சிருச்சு. இப்போ வந்து 1 ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஏன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றினோன்னா பிரியாணி வந்து நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். அதுக்காக தான். போதும். 1 கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். பக்கத்துல தெரியுதா? பட்டை கிராம்பு நல்லா போட்டு பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அடுத்து வெங்காயம் போட்டுக்கிறேன். கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கிறேன். வதங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கிடுச்சு. மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஆச்சி மட்டன் மசாலா ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து புதினா சேர்த்துக்கலாம்.
கொஞ்சம் பின்னாடி போகும். இப்போ வந்து 3 விசில் வந்து குக்கரில் வச்சு எடுத்துருக்க மட்டனை சேர்த்துக்கலாம். அங்கேருந்து எடுங்க. வெளிச்சம் தெரியுதா? விறகடுப்பு தானே. இப்போ வந்து மட்டன் போட்டாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். மட்டன் போட்டதுக்கப்புறம் ஏன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறோன்னா, அதுக்கு முன்னாடியே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோன்னா அது வந்து ஸ்மெல்லெல்லாம் போயிடும், மட்டனில் இறங்காது. மட்டன் போட்டதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தோம்னா மட்டனில் வந்து அந்த இஞ்சியோட ஸ்மெல்லு வந்து நல்லாயிருக்கும், பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி நான் 3 ஸ்பூன் ஏற்கனவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். 1.5 கிலோ மட்டனா, அதனால் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கிறேன். மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போதைக்கு 1/2 பாக்கெட் சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துக்கலாம். எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் 1/2 எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். போடு, அதையும் போடு. வெளித்தண்ணி போட்டுரும். கை மட்டும் தான் தெரியுது, சும்மா போட்டு விடுங்க. தண்ணி நல்லா வத்திருச்சு. இப்போ வந்து நம்ம தம்மு போட்டுடலாம். நெய் பிரியாணி செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் ஊற்றின தண்ணி கரெக்டாக வந்து சாப்பாடு நல்லா பொலன்னு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் மேலாப்பில் நெய்யை ஊற்றி நல்லா கிளறிட்டு வந்து அப்படியே மூடி வைக்க வேண்டியதுதான். நல்லா அருமையாக இன்றைக்கி வந்து மட்டன் பிரியாணி ரெடி ஆகிருக்கு. மட்டன் பீசஸ் கூட ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அருமையாக பண்ணியிருக்கேன் மட்டன் பிரியாணி. எல்லோரும் எங்கள் வீட்டுக்கு சாப்பிடுவாங்க. இதே மாதிரி மட்டன் பிரியாணி செஞ்சு கொடுக்குறேன். பாய்.